யோ இம்சை பண்ணாதயா, திரும்பி வந்த விஷயம் என்னன்னு சொல்லு. பாஸ் போங்க பாஸ், எனக்கு வெக்கமா இருக்கு பாஸ். யோ திரும்பியா. அட போங்க பாஸ். ஏய் திரும்பியா. என்ன மீனா ரியாக்ஷனா? ஆமா எஜமா. கொடுமடா, இதுக்கு நீ திரும்பாமே இருக்கலாம். என்னையாது பாஸ், இது உங்களுக்காகவும் உங்க கல்யாணத்துக்காகவும் நாங்க எல்லாம் சேர்ந்து வாங்கின gift பாஸ். அங்க கொடுத்துட்டு போ. இல்ல பாஸ், நீங்க 2 பேரும் நயன்தாரா பாலகிருஷ்ணா மாதிரி இல்ல 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 சீதாராமன் மாதிரி 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க பாஸ். அப்பதான் இந்த கிஃப்ட உங்ககிட்ட நான் கொடுப்பேன். யோ அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எங்க ரன்பீர் ஏதோ ஆசைப்படுறாரு, நீங்க இப்ப கோவப்படுறீங்க? விடுங்க பாசம்மா, நம்ம பாஸ் எப்பவுமே இப்படித்தான். முதல்ல வேணா வேணான்னுவாரு, அப்புறமா தான் ஒத்துக்குவாரு. உங்களை கூட வேணான்னாரு, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல, அந்த மாதிரி தான். பாஸ் உங்க ரன்பீர்காக வாங்கிங்க பாஸ். உனக்காக நான் எதுக்குயா வாங்கணும்? முடியாது பாயா. சரி விடுங்க ரன்பீர், அவர் வாங்கலனா என்ன, நான் வாங்கிக்கிறேன். தலைங்க, நீங்க gift கொடுங்க. பாஸ் கூட சேர்ந்து இல்லங்க, சேர்ந்து இல்லங்க. பக்கத்துலயா? விட மாட்டேன். இது ஓகேவா? இன்னுமா? பாஸ் உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அப்படியே அச்சு அசல் சீதாராமன் மாதிரியே இருக்கீங்க பாஸ். யோ இதுக்கு முன்னாடி நீ சீதாராமனை நேர்ல பாத்திருக்கியா? ஆமா மாதிரி நான் இருக்கேன். ஓகே, இதெல்லாம் பார்க்க சீதா மாதிரியா இருக்கு. பாஸ் எதுக்கு பாஸ் நேர்ல பார்க்கணும்? எல்லா சாமியும் நம்ம போட்டோல தானே பார்க்கறோம். இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? அதனாலதான் நான் சாமியே கும்பிடுறது இல்ல. எங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ரன்பீர் நீங்க கொடுங்க. பாஸ் பாஸ் நீங்க பாசமாவ அப்புறம் கூட பாத்துக்குங்க, முதல்ல gift வாங்குங்க பாஸ். எனக்காக வாங்கிங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ். கொடுத்து தோல. ஏங்க சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கோங்க, இல்லனா டவுட் வந்துரும். கொடுங்க. Thank you ரன்பீர். என்ன பாஸ், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாரும் gift கொடுத்தது இல்லையா? இல்ல நீங்க gift தான் வாங்குனது இல்லையா? ஏயா பாஸ் gift வாங்கினா உடனே பிரிச்சு பாத்துறணும் பாஸ். உடனே பிரிச்சு பாக்குறதுக்கு எதுக்கு இப்படி ரேப்பர்லாம் ஒட்டி கொண்டு வர? வரும்போது அப்படியே கொண்டு வர வேண்டியதானே? பாஸ் இப்பவும் இப்படிதான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருப்பாரு. பாஸ் அப்படியே ஃப்ரீயா கொடுத்தா அது தான மாதிரி ஆயிரும். கலர் பேப்பர்லாம் சூப்பரா சுத்தி கொடுத்தாதான் அது gift. ரன்பீர் கரெக்டா சொன்னீங்க. ஏங்க பிரிச்சு பார்க்கலாமா? எங்க இத பிடிங்க. வாவ் சூப்பர் ரன்பீர். பாஸ் எப்படி இருக்கு பாஸ்? செய்தது செய்ய சொன்னது அனைத்துமே அயம்தான் பாஸ். சூப்பரா இருக்கா பாஸ்? நீங்க என்ன பாஸ் சொல்றது? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, அப்படியே ஆடி போயிருக்கீங்க பாஸ். ரன்பீர் எக்ஸலென்ட் ரன்பீர், சூப்பர் gift. ரொம்ப புகழாதீங்க மேடம், எனக்கு புகழ்ச்சினா அலர்ஜி. ரன்பீர் எங்க போட்டோகிராஃபர் கூட இவ்ளோ அழகா போட்டோ எடுக்கல. ஆனா இந்த போட்டோ சூப்பரா இருக்கு. லேட்டா கொடுத்தாலும் லேட்டஸ்டா கொடுத்திருக்கீங்க. இதே மாதிரி இன்னொரு போட்டோ கொடுங்க, வீட்ல மாட்டணும். மாட்டிக்கலாம் பாசம்மா. காசு எவ்வளவு ஆனாலும் கொடுத்துடலாம். ஓகே பாசம்மா. இதை இப்ப எங்க மாட்டலாம்? ஏய் எல்லார் பார்வையிலும் படுற மாதிரி இருக்கணும். பாசம்மா உங்க பார்வையில பட்டா மட்டும் போதாது, ஆபீஸ்க்கு வர்றவங்க எல்லார் பார்வையிலும் படுற மாதிரி ஒரு இடத்துல மாட்டுங்க. கரெக்ட், சூப்பர், அங்க மாட்டலாம். சொல்லுங்க. ஏய் ஏய் அத எதுக்கு எடுக்கற? ஏய் அங்க மாட்டாத, சொன்னா கேளு. ஏய் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், சரியானடா. யோ நீ ஒண்ணு. ஏய் இது என்ன ஆபீஸ் நினைச்சீங்களா இல்ல வீடு நினைச்சீங்களா? அத அங்க இருந்து எடு. முடியாது. ஏய் உன்ன பாஸ் என்ன பாஸ் நீங்க? இது உங்க ஆபீஸ்,
இங்க இந்த போட்டோ மாட்டுறதுல என்ன பாஸ் தப்பு இருக்கு? அந்த போட்டோவாலே உன் மண்டைய உடைச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன் போட்டோ ஃப்ரேம்ல ஏத்துற மாதிரி ஆயிரும். ச்சே, இங்க பாரு, gift குடுக்கறது மட்டும்தான் உன் வேலை. அதை எங்க வைக்கணும் எங்க மாட்டணுங்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம், சரியா? என்ன பாஸ் நீங்க இவ்வளவு பெரிய சென்டிமெண்டான gift கொடுத்திருக்க, நீங்க பாராட்டினாலும் பரவாயில்ல, திட்டாமலாவது இருக்கலாம்ல. கெடா நோய்ஸே. பாருங்க பாசமா, பாஸ் என்ன திட்டுறாரு. விடுங்க ரன்பீர், அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, நீங்க போங்க. போங்க பாஸ், உங்க பேச்சுக்கா. ஏய், என்னங்கடா? பாசமா சொன்னதுனால போறேன், இல்லனா அவ்வளவுதான். ஓ, இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லன்னா அமைதியா நல்ல புள்ளையா அப்படியே வெளியில போயிருவேன் பாஸ். அதை செய், போ. பாசமா உத்தரவு வாங்கிட்டுமா? ம், ம், ம். ஏய், இல்ல பாசமா சொல்லட்டும். பாசமா சொன்னாதான் போவீங்களா? இரு, உன்னை வச்சுக்கிறேன். பாஸ் என்னையா? அது தப்பு. அங்க அங்க அங்க. ஏய், போறியால? போயிரும் பாஸ். ஐயோ, இந்த போட்டோல நான் எவ்வளவு கியூட்டா இருக்கேன்ல. பா, அம்மா. ஏய், நீ கியூட்டா இரு இல்ல குண்டாரு, அத பத்தி எனக்கு என்ன? எனக்கு அந்த போட்டோ அங்க இருக்க கூடாது, அதை எடுத்து வெளியில போடு. ஐயோ, ஏங்க, நம்ம கல்யாணம் தான் அவசர அவசரமா நடந்துச்சு. நம்ம கல்யாணத்துக்கு வராதவங்களுக்கு இந்த போட்டோ இங்க இருந்தா இவங்க தான் புருஷன் பொண்டாட்டின்னு தெரியும்ல. எப்படி எப்படி? நாங்க புருஷன், நீங்க பொண்டாட்டி. உன்னை, இந்த போட்டோவை பார்த்தா இவ்வளவுதானா என் லைஃப்ங்கிற மாதிரியே ஃபீலிங் வருது. இப்படியே இதை பார்த்து பார்த்து காசி ராமேஸ்வரன் போய் தொலை வேண்டியதான். பாஸ் எப்படி பேசுறாரு? பாஸ், இந்த போட்டோ மட்டும் இங்க இருந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரன்பீருக்கு டவுட் வரும். அவரு போய் நம்ம ஸ்டாஃப் யார்கிட்டயாவது சொல்வாரு. அப்படியே அரசல் புரசலா பேசி அந்த விஷயம் அப்படியே உங்க அம்மா காது வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் உங்க அம்மா என் பையன் சந்தோஷமா இல்ல, அவன் வாழ்க்கையை நாமளே அழிச்சிட்டோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் அது உங்களால தாங்க முடியாதுதான் நான் இந்த போட்டோ இங்க வச்சேன். இப்ப சொல்லுங்க, இந்த போட்டோ இங்க இருக்கட்டுமா இல்ல எடுத்துட்டுமா? கரெக்ட்டா லாக் பண்றாளே. சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் எடுத்துறேன். ஏய், பரவாயில்ல, அது அங்கேயே இருக்கட்டும். அப்படிவா வழிக்கு. நீ கொஞ்சம் உஷாராயிருமா. கொஞ்சம் மிஸ் ஆனா நீ ஏமாத்தி கஷ்டப்பட்டு காபந்து பண்ண சொத்தெல்லாம் உன் கையை விட்டு போயிடும். ஜாக்கிரதை. சுபத்ரா, உன் போன் தான் அடிக்குது, எடு. ஹலோ. சம்பந்திமா, நான் சாமிநாதன் பேசுறேன். சொல்லுங்க. ஏற்கனவே சொன்னதுதான் சம்பந்தி. இன்னைக்கு சாயங்காலம் மறுவீடு அடைக்கிறதுக்கு நானும் கோதாவரியும் அங்க வரோம் சம்பந்தி. வாங்க. சரி, நான் வச்சிடறேன். யாருமா போன்ல? சாமிநாதன். என்னவா அவனுக்கு? மறு வீட்டுக்கு அழைக்க சாயந்தரம் புருஷனும் பொண்டாட்டி இங்க வராங்களாம். இவனுக்கு வேற வேலையே இல்லையா? சரி சுபத்ரா, நான் சொன்னதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. 2 பேரையும் விட்டுறாத, அப்புறம் நீ தான் அவஸ்தைப்படுவ. பாத்துக்கோ.
சுபத்ரா, சுபத்ரா, உன் பையன் சுந்தர் எங்க இருக்கான்னு போய் பாரு. அவன் எங்கம்மா இருப்பான்? ஆபீஸ்ல தான் இருக்கான். நல்ல ஆபீஸ்ல இருக்கான், மீனாட்சி ரூம்ல இருக்கான். வந்து பாரு, வா. மீனாட்சி ரூம்லயா? வா. ஐயோ, என்னங்க நீங்க விடுங்க. இவன் எப்ப வந்தா? பாத்தியா உன் புள்ளைய? இந்த மீனாட்சி அவனை கொஞ்சம் விட்டுக்கிட்டு இருக்கா. எப்படி இந்த லட்சணத்துல அந்த கண்டக்டர் விட்டு கூட்டிட்டு போனான்னு வச்சுக்க, அப்படியே கவுத்துருவான். வேணாம், அவன் புள்ளமா. இது பாருமா, நான் சொல்றத மட்டும் செய், மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓ, ஐயோ, சும்மா இருங்க, விடுங்க. நெருப்பு பத்துறது கூட தெரியாம என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ எப்படிடா இங்க வந்த? மீனாட்சி, என்னம்மா இது? நான் இல்ல. சுபத்ரா, என்னாச்சுமா? ஒரே சத்தமா இருக்கே. அம்மா, ஏதோ கருகுன வாசனை அடிக்குதே. அம்மா, சுந்தரோட சட்டையில தீ பிடிச்சிடுச்சுமா. என்ன சொல்ற? தீ பிடிச்சிடுச்சா? எப்படிமா? தெரியலம்மா. இங்க தீ பிடிக்கிற அளவுக்கு ஒரு பொருளுமே இல்ல. ஆனா எப்படி தீ பிடிச்சதுன்னே தெரியல. டேய் சுந்தர், வாடா, வந்து சட்டையை மாத்து. டேய், முதல்ல குள்ளிடா, வாடா. டேய் சுந்தர், வாடா, வா. என்னம்மா நீ? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல,
அவனை கிட்ட நெருங்க விடாதேன்னு. இப்ப என்னாச்சு பாத்தியா? அத்தை, நான் இல்ல, அவர்தான் திடீர்னு வந்து. அவன் தான் தெரியாம பண்றான்னா நீயுமா? உன்னை கை எடுத்து கெஞ்சி கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். என் பையன் உசுரோட மட்டும் விளையாடாத. இல்ல அத்தை. ஐயோ. கடவுளே, உன்னை கையெடுத்து கும்பிடுற, தயவு செஞ்சு என் புருஷ உயிரை காப்பாத்து. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். அவர் உயிருக்கு எதுவும் ஆகாம நீதான் காப்பாத்தணும். பாத்தியாமா, இவளோட இந்த வீக்னஸ் தான் நமக்கு பிளஸ். இத வச்சே இவளை சுந்தரோட சேர விடாம பிரிச்சு வச்சிடலாம். ஏன் நிரந்தரமாவே பிரிச்சிடலாம். என் புருஷனுக்கு எதுவும் ஆகாம நீதான் காப்பாத்தணும். ஏய் நில்லு. உள்ள வந்து எங்க அம்மா முன்னாடி காஃபி குடுக்கறேன், அதை குடுக்கறேன்னு ஏதாவது கசமுசா பண்ண, அப்புறம் அவ்வளவுதான், கொன்றுவேன் பாத்துக்கோ. அப்ப ரூம்குள்ள ஏய். வந்தது கசமுசா பண்ணட்டுமா? அம்மா தாயே, தயவு செஞ்சு உள்ள வந்து எதையும் பண்ணாம இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க விடு ப்ளீஸ். ம். டேய், என்னடா காலையில ஆபீஸ்க்கு வந்த, லஞ்சுக்கு அப்புறம் ஆளே காணோம். இது கூட உங்களுக்கு தெரியலையா? உங்களை மாதிரி கல்யாணம் முடிஞ்சுன்னா வேலைக்கு போக சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அதான் லீவ் மாதிரி போட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா ப்ளீஸ்? டேய், என்னடா என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? சுந்தர், என்னாச்சு? மீனாட்சி அக்கா எங்க? அக்கா, அவர் ரூம்ல அழுதுட்டு இருக்கா ஷாலினி. அழுதுட்டு இருக்காங்களா? என்னாச்சு? அக்கா எங்க இருக்கா? ரூம்ல தான் இருக்கா. டேய், அக்கா, சக்தி, அக்கா, சக்தி. அழாதக்கா, அக்கா அழாதக்கா. ஒண்ணு இல்லக்கா, ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான் ஆயிருக்கு. இல்ல, அதான் ஒண்ணும் ஆகலல்ல. அக்கா, இப்படியே அழுதுட்டு இருந்தா எல்லாருமே வருத்தப்படுவாங்க. இல்ல சக்தி, இது எல்லாமே என்னாலதான். நான் மட்டும் அவரை எந்த காரணத்தை கொண்டு யார்கிட்டயும் சொல்லிடாத. உன் தங்கச்சி கிட்டயும் உன் குடும்பத்துல இருக்கிற யார்கிட்டயுமே, ஏன் சுந்தர் கிட்ட கூட சொல்லக்கூடாது. சொல்லுக்கா, என்னக்கா? எது சொல்ல வந்த? என்னாச்சு?